அனைவருக்கும் வணக்கம். கலியுக மந்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரிவு. வாழ்க்கையில் இதைவிட பெரிய வழி வேறில்லை. கணவன் மனைவி பிரிவாக இருக்கலாம், காதலர்கள் பிரிவாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் நட்பு உறவு பிரிவாக இருக்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்களா என்ற ஏக்கம் பலரது உள்ளங்களை இன்றும் வாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கவலை வேண்டாம். உங்கள் நியாயமான உண்மையான உறவுகள் மீண்டும் இணைய நம் பண்டைய ஆன்மீகத்தில் மிகச் சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கிறது. அதுதான் பிரித்தியோக வசீகர பூஜை. இந்த பிரித்தியோக வசீகர பூஜை என்றால் என்ன? வசீகரம் என்றால் ஒருவரை கவர்ந்தெழுக்கும் சக்தி. ஆனால் பிரித்தியோக வசீகரம் என்பது தவறான வழியில் மற்றவரை அடிமைப்படுத்துவது அல்ல. பிரிந்து சென்ற ஒருவரின் மனதில் இருந்த தவறான எண்ணங்களை நீக்கி உங்கள் மீதான அன்பையும் நல்லெண்ணத்தையும் பாசத்தையும் மீண்டும் உண்டாக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு உன்னதமான பூஜை இது. இந்த பூஜையை செய்வதன் முக்கிய நோக்கம் உண்மையான அன்பு கொண்டவர்களை மீண்டும் இணைத்தல், தவறான புரிதல்களால் ஏற்பட்ட பிரிவுகளை நீக்குதல், குடும்ப உறவுகளிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலையை மாற்றுதல், சுயநலமற்ற தூய்மையான உறவை மீட்டெடுத்தல். இந்த பூஜைக்கு ஒருவரின் ஆன்ம சக்தி, ஈர்ப்பு சக்தி மற்றும் தெய்வத்தின் முழுமையான அருள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. யாரெல்லாம் இந்த பூஜையை செய்யலாம்? உண்மையான அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய விரும்பும் எவரும் செய்யலாம். கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள், காதல் தோல்வியால் வருந்துபவர்கள், நியாயமான உறவுக்கு மட்டும், பேசாமல் இருக்கும் உடன்பிறப்புகள், உறவினர்கள், உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளிகள் உங்களை பிரிந்து சென்றால் கூட மீண்டும் நல்லுறவை ஏற்படுத்த இதை செய்யலாம். இந்த பூஜையை தொடங்க பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள் அல்லது வளர்பிறையில் வரும் நாட்களை தேர்வு செய்வது மிகவும் உத்தமம். பொதுவாக ஆச்சாரியார் அவர்களின் ஆலோசனைப்படி தொடங்குவது சிறந்தது. இந்த சக்தி வாய்ந்த பூஜையை தொடங்குவதற்கு முன் நாம் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும். உடல் மற்றும் மனச்சுத்தம் மிக அவசியம். பூஜை தொடங்கும் முன் குளித்து அமைதியான மனநிலையுடன் இருக்க வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமரக்கூடிய ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்யவும். பிரிந்திருக்கும் இருவரின் புகைப்படங்கள் கையில் கிடைத்தால், இல்லையெனில் ஒரு வெள்ளை காகிதத்தில் இருவரின் பெயரையும் எழுதலாம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ கிடைத்தால், வசீகர தீபம், சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு ஏற்ற வேண்டும். சிவப்பு நிற பூக்கள், மல்லிகை, தாமரை வசீகர சக்தி அதிகம். நைவேத்தியம் தேன், சர்க்கரை பொங்கல், பால் கலந்த இனிப்பு பலகாரம். ஒரு புதிய சிவப்பு துணி அல்லது பட்டுத்துணி, விபூதி, சந்தனம், குங்குமம். எந்த ஒரு சக்தி வாய்ந்த பூஜையையும் ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்வது முழுமையான பலனை தராது. இந்த பிரித்தியோக வசீகர பூஜையில் உள்ள மந்திரங்கள் மற்றும் அதன் நுணுக்கங்கள் மிகவும் இரகசியமானவை. இதற்காகவே ஆழ்ந்த ஞானமும் அனுபவமும் கொண்ட ஆச்சாரியார் அவர்கள் பலரது வாழ்வில் பிரிந்த உறவுகளை மீண்டும் இணைத்து மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளார். ஆச்சாரியார் அவர்களை தொடர்பு கொண்டு ஆச்சாரியார் வழிகாட்டுதலில் பூஜையை எப்படி தொடங்குவது? ஆச்சாரியார் வழிகாட்டுதலின்படி உங்களின் பெயர், நட்சத்திரம், பிரிந்தவரின் பெயர், நட்சத்திரம் ஆகியவற்றை கூறி உங்களின் நியாயமான கோரிக்கையை தெரிவித்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். நெய் தீபம் ஏற்றி மனதை ஒரு நிலைப்படுத்தவும். தடைகள் நீங்கி பூஜை வெற்றிகரமாக முடிய கணபதியையும் ஆச்சாரியார் அவர்களையும் வணங்கவும். இந்த பூஜையின் மிக முக்கியமான அம்சம் வசீகர மூல மந்திர ஜபம். இந்த மந்திரம் பிரிந்தவரின் ஆன்மாவில் உங்கள் மீதான ஈர்ப்பு சக்தியை மீண்டும் அதிகரிக்கச் செய்யும். மந்திர ஜபத்தின் போது கவனிக்க வேண்டியவை: ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலையை பயன்படுத்தலாம். தினமும் குறைந்தது 108 முறை அல்லது 1008 முறை குருவின் ஆலோசனைப்படி ஜெபிக்கவும்.
மந்திர ஜெபத்தின் போது பிரிந்தவரின் முகம் மற்றும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற காட்சியை மனதில் ஒருமுகப்படுத்தி தியானிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுக்கு அறவே இடம் கொடுக்கக்கூடாது. ஜெபம் செய்ய இரவு 10 மணிக்கு மேல் உள்ள நேரத்தை தேர்வு செய்வது மிகச் சிறந்தது. இந்த நேரத்தில் பிரபஞ்ச வசீகர சக்தி அதிகமாக இருக்கும். பிரித்தியோக அர்ச்சனை. ஜெபம் முடிந்த பின் இருவரின் புகைப்படத்தையும் அல்லது பெயரையும் சிவப்பு துணியில் வைத்து ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரிந்த மனம் ஒன்று சேர அருள்வாயாக என மனமுருக வேண்டிக் கொண்டு சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்யவும். உங்களின் உண்மையான காதலையோ அன்பையோ நினைத்து கண்ணில் நீர் மல்க வேண்டினால் அதன் பலன் பன்மடங்கு அதிகமாகும். வசீகர யந்திர ஸ்தாபனம். ஆச்சாரியார் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் முறையாக செப்புத் தகட்டில் எழுதப்பட்ட வசீகர யந்திரம் ஒன்றை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இது வசீகர சக்தியை நிலைநிறுத்த உதவும். இந்த இயந்திரத்தை முறையாக அபிஷேகம் செய்து நீங்கள் ஜெபித்த மந்திர சக்தியால் ஆவாகனம் செய்ய வேண்டும். தயார் செய்த இனிப்பு பலகாரத்தை, தேன் அல்லது சர்க்கரை பொங்கல் படைக்கவும். ஊதுபத்தி, சாம்பிராணி புகையால் அந்த இடத்தை நிரப்பவும். இது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும். கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யவும். இந்த பிரசாதத்தை நீங்களும் உண்டு மற்றவருக்கும் கொடுக்கலாம். குறிப்பு: இந்த பூஜையின் போது பிரிந்தவரை தவிர வேறு எந்த எதிரி மீதும் வெறுப்பான எண்ணங்களை நினைக்கக்கூடாது. முழுமையாக அன்பை மட்டுமே மையப்படுத்தி செய்ய வேண்டும். இந்த பூஜையை நம்பிக்கையுடனும் ஆச்சாரியரின் வழிகாட்டுதலின்படியும் தொடர்ந்து செய்து வர மிக குறுகிய காலத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பிரிந்தவர் மனம் மாறும். அவர்கள் உங்களை தேடி வரத் தொடங்குவார்கள். தவறான புரிதல்கள் நீங்கி மீண்டும் நல்லுறவு மலரும். இந்த பூஜையின் பலன்கள் என்பது உங்களின் நம்பிக்கை, மந்திர ஜபத்தின் தீவிரம் மற்றும் ஆச்சாரியரின் ஆசிகளை பொறுத்து மாறுபடும். பொதுவாக 48 நாட்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்களை உணரலாம். இந்த பிரித்தியோக வசீகர பூஜை குறித்து மேலும் அறிய, உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அல்லது முறையாக குரு உபதேசம் பெற்று இந்த பூஜையை தொடங்க நீங்கள் உடனடியாக ஆச்சாரியார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவரின் நேரடி ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் வாழ்வில் அன்பும் நிம்மதியும் மீண்டும் மலர கருணைமிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தேவைப்படும் நண்பர்களுக்கு பகிருங்கள். கலியுக மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.